Dear plus one commerce students, good morning. We shall continue the 16th lesson in the plus one commerce. Emerging service business in India. Franchising. தனி உரிமையில் பாடத்தில் இன்னும் சில தகவல்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். In this session, we shall discuss the advantages of franchising. Advantages of franchising. In your book pack, there is a long answer question, 5-mark question. Enumerate the advantages of franchising. Enumerate the advantages of franchising. We will see the advantages: reduced risk, business expansion, cost of advertising, operational support. The first advantage is reduced risk. இடர்கள் குறைத்தல். இடர்கள் குறைக்கப்படுகிறது. The franchisee will acquire the right of running an already established business, thus eliminating the risk of starting a new business. பொதுவாக புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோன்னா அதில் பலவிதமான இடர்பாடுகள் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஃப்ரான்ச்சைசிங்கில் அப்படி கிடையாது. ஏற்கனவே லாபம் ஈட்டக்கூடிய பிரபலமான ஒரு தொழிலை நடத்தி வரக்கூடிய அந்த நிறுவனர்கிட்ட அவரோட அனுமதியின் பேரில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தனி உரிமையில் அடிப்படையில் ஒரு பிஸ்னஸை நாம் தொடங்குகிறோம். ஆகவே ஏற்கனவே பல ஊர்களில் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு நிறுவனத்தை, பெயர் பெற்ற நிறுவனத்தை ஒப்பந்த அடிப்படையில் உரிமம் பெற்று தனி உரிமையில் அடிப்படையில் நம்ம தொடங்குகிறோம். அதுக்காக ராயல்ட்டியும் ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குறாரு. ஆகவே இடர்கள் குறைவு. புதுசாக நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கலை. ஏற்கனவே பல ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த தொழிலை அவங்க சொல்கிற மாதிரி நாம் செய்வதற்காக தான் தொடங்கி இருக்கிறோம். ஆகவே முதலாவது நன்மை என்னென்னா இடர்கள் குறைவு. Then the second advantage is business expansion. வணிகம் விரிவாக்கப்படுகிறது. Franchising provides an opportunity to expand business at regional, national and global levels without incurring additional expenditure. Thus, rapid growth of franchises business is facilitated. பிஸ்னஸ் விரிவு செய்யப்படுகிறது, வணிகம் விரிவாக்கப்படுகிறது, வியாபாரம் பெறுகிறது. பல ஊர்களில், பல மாநிலங்களில், பல பிராந்தியங்களில், உலகம் பூராவும் இந்த தனி உரிமையில் அடிப்படையில், ஃப்ரான்ச்சைசிங் அடிப்படையில், அனுமதியின் பேரில் வணிகம் விரிவாக்கப்படுகிறது. பிராந்திய, தேசிய மற்றும் உலகளாவிய அளவில் கூடுதல் செலவினங்கள். நமக்கு செலவு கிடையாது. ஃப்ரான்ச்சைசரை பொறுத்த வரைக்கும் செலவு கிடையாது. வர்த்தகத்தை அவங்க விரிவுபடுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. காஸ்ட் ஆஃப் அட்வர்டைசிங். விளம்பர செலவு குறைவு. The cost of advertising for the franchisor will be reduced. The cost of advertising for the franchisor will be reduced since this cost will be shared by the franchisee. Moreover, it enables the franchisor to reap the benefits of increased visibility across the regional and national boundaries. விளம்பர செலவுகள் அனைத்தும் பொதுவாக இருக்கிறதுனால அது அனைத்து தனி உரிமையில் பெற்றவர்களாலேயும் பகிரப்படுவதனால செலவு குறையுது. விளம்பர செலவு குறையுது. பெரும்பாலான விளம்பரங்கள் தனி உரிமையாளர் மூலமாகவே கிடைக்குது. ஆப்ரேஷனல் சப்போர்ட். The franchisee is provided assistance in not only obtaining finance but also in deciding business location, decoration, design, staff training and handling day-to-day operations.
செயல்பாட்டுக்கு உற்ற துணையாக இருக்கிறாங்க. தனி உரிமம் நிதி ஆதாரத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் எந்த இடத்துல வியாபாரத்தை அமைக்கணும், அதை எப்படி அமைக்கணும், அமைக்கக்கூடிய முறை என்ன, இதெல்லாம் தனி உரிமம் வழங்குறவரே நமக்கு உதவி பண்ணுவார். தேர்ந்தெடுத்து கொடுப்பார், இடத்த தேர்ந்தெடுத்து கொடுப்பார். பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்குவதற்கான பணிகளை அவர் மேற்கொள்வார். நம்ம தனி உரிமைகள் பெற்றவர் பணியாளர்களை நியமிக்கிறப்ப அவருக்கு வணிகத்தில் பணியாற்றுவதற்கான பணியாளர்களுக்கு முறையான பயிற்சியை தனி உரிமம் வழங்குறவர் தருவார். ஆகவே பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்குறாங்க. அன்றாட நடவடிக்கைகளை எப்படி கையாளணும்னு அவங்க முடிவெடுத்து சரியான வழிமுறையை வகுத்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் செய்கிறதுனால நமக்கு இந்த ஃப்ரான்ச்சைசிங்கில் நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.